மக்களே, நான் இன்றைக்கு ஜோகிங்குக்கு வந்திருக்கிறேன். இன்றைக்கு நான் ஜோகிங் பண்ணுற ஒரு பாதையை ஜோகிங் பண்ணுற ஒரு பாதையை காட்டுவோம். இவ்வளவு குளிர்மையாக மகிழ்ச்சி அதில் ஓடவே சரியான இதாக இருக்குது. பார்த்திங்கன்னா அங்கே தாரா அதில் இருக்குது, இவ்வளோ வடிவாக இருக்குது. இந்த இந்த தண்ணிக்கு மேலே இவ்வளோ பச்சையாக இருக்கும், அது ஒரு வித்தியாசமான வடிவாக இருக்கும். எனக்கு ஓட சில ஸ்டாப் பண்ண எதுவும் நல்ல சந்தோஷமாக இருக்குது இதில் ஓட. ஸோ ஸ்டாப் பண்ணிடாமல் இருக்கும். அப்படியே இந்த மேலே யோசிச்சு கொண்டே இதோட பார்த்து கொண்டே ஓடிட்டே இருப்பேன். ஸோ இங்கே வாங்க, நான் உங்களுக்கு இந்த பாதையை காட்டுறேன். நல்ல ஒரு பாதை பாருங்க. அதில் ஒரு தாரா ஒன்று இருக்குது, அதில் தாயும் குழந்தையும் இருக்குது. நல்ல வடிவாக இருக்குது பார்க்க. அங்கால இன்னும் ஒரு தாரா தனியாக இருக்குது, எவ்வளோ வடிவாக இருக்குது. பூ சுற்றி பூக்கண்டுகள், மரங்கள் பச்சை பசேலண்டு இருக்குது. தண்ணி கூட பச்சை பசேலண்டு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா பூக்கள் எவ்வளோ வித்தியாசமாக வடிவ எவ்வளோ மனதுக்கு அமைதியாக இருக்கும். இதால் வேறு பார்த்திங்கன்னா மாடுகள் இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க. செம்மையாக நல்லா ரசித்து கொண்டால் நான் ஓடுவேன். மாலை நேர காட்சி பாருங்கோ, எவ்வளோ ரசித்து இதில் ஓடிக்கொண்டிருப்பேன். பூக்கள் வேறு ஒவ்வொரு கலரில் இருக்குது. ஓ, குருவி சத்தம், எந்த ஒரு இனிமையான சத்தம், குருவி சத்தம். அங்கே வேறு கலரில் வாத்துகள், நாவல் கலரில் பூக்கண்டுகள். சாதுவாக காற்று வீசுது, குளிர் இல்லை, சாதுவான குளிர், உடம்புக்கு நல்லா இருக்குது. ஓட இவ்வளோ ஒரு அமைதியான ஒரு இடம். சின்ன பாதை கரையில் இது. இங்கே பாருங்க, பின்னுக்கு சைக்கிளில் அவங்களும் இந்த இயற்கையை ரசித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. இவ்வளவு இங்கே பாருங்க, சின்ன குட்டி அவங்க தோட்டம் நடுறாங்க போல இருக்குது, நல்லபடியாக இருக்குது. ஒவ்வொரு இயற்கையும் பாருங்கள். முன்னுக்கு சின்ன குஞ்சு வாத்துகள் போய் கொண்டிருக்குது அந்த தாய்க்கு முன்னால். இயற்கையை ரசிக்கலாம் இதில் ஓடைக்க. நாங்கள் யோகிங் பண்ணி முடிஞ்சது, நாங்கள் வீட்டை போகிறோம். நீங்களும் உங்களோட நாளை மகிழ்ச்சியாக கழிக்க வேணும் என்று நான் விரும்புகிறேன். ஓகே, நன்றி, வணக்கம், பாய்.